Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, then index number 1, index number 2. அது போக நம்மளோட USD CAD, USD JPY, BTC இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டை பொறுத்தளவு இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷன் தான் ஓகேங்களா. ஸோ எஸ்டர்டே வந்து கன்சல்டேஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து லீவு 1 டேயில் 50 மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ நான் எஸ்டர்டே சொல்லியிருந்தேன் கோல்டு வந்து 10 ரூபீஸில் ஆனால் இங்கே தான் 10 ரூபீஸில் ஆகுங்க. அதே மாதிரி ஆயிருக்கு. பட் என்ட்ரி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். நைட்டு என்ட்ரி இருந்தாலும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ எத்தனை பேர் என்ட்ரி எடுத்தீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு வந்து ஒரு மொபைலில் தான் அனலைசிஸ் வரும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் கோல்டு வந்து இப்போ 3400 ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம், என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் அதே தான். ஸோ நம்ம எப்பயும் போல் அந்த 161 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 161 போயிட்டு திரும்ப இந்த 78க்கும் 61க்கும் நடுவில் மார்க்கெட் வரத்தில் நம்ம என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். ஸோ வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி குட் ஓகேங்களா. நம்ம ஒரு என்ட்ரிஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ண தான் செய்யணும். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. அதுதான் கோல்டு அனலைசிஸு. ஸோ கோல்டு அன்றைக்கி குட் ஃப்ரைடே நாள் லீவு. வீக்லி அனலைசிஸில் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. பட் மற்ற பேர் எல்லாமே இருக்குது. ஸோ USD CAD ஆக்சுவலாக எனக்கு எந்த இதுலேயுமே வால்யூம் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு கன்சல்டேஷன் தான். பட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம் அதோட என்ட்ரி செட்டப்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினெட்லி நேற்று இங்கே பை போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் மார்க்கெட் வந்து அங்கே கன்ஃபர்மேஷன் தராமே கீழே வந்துருச்சு. கீழே இந்த லிக்விடிட்டிஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்போ மேலே போய்கிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரிஸ் வந்து ட்ரிகர் ஆகும். அது வரைக்கும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மண்டே தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் கிடைக்கும். ஸோ எல்லாமே ஒரு கன்சல்டேஷன் தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். BTCயை பொறுத்தளவு 4 ஹவரில் அதுவும் கன்சல்டேஷன் தான். ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு செல் என்ட்ரி சொல்லியிருந்தேன். செல் என்ட்ரி மறுபடியும் கிடச்சிச்சு, எடுத்தோம். பட் அது வந்து பிரேக் ஈவனில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த லெவல், அங்கே தான் நான் ட்ரேட் எடுத்தேன் ஓகேங்களா. ஸோ அங்கே பிரேக் ஈவனில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் எஸ்டர்டே நைட்டு வந்து. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். இந்த லோ பிரேக் பண்ண உடனே நான் பிரேக் ஈவனில் வச்சிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து அதை டேப் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா இட் வில் பி அ ட்ரெண்டு ஓகேங்களா. ஒரு ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் கீழேயும் மார்க்கெட் வந்து உடச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா. மோஸ்ட் ப்ராபபிலி கீழே உடைக்க தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாமே என்ன ஆகுதுன்னு. தென் US ஆயில் லீவு தான். பட் நல்ல ஒரு ஹை போயிருக்கு. தென் இண்டெக்ஸ் நம்பர் 1 பொறுத்தளவு லைக் நேற்று சொன்ன மாதிரி தான், ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கேருந்து வேகமாக ஃபாலோ ஆகிட்டு ஒரு 78% ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். ஸோ வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி குட் ஓகேங்களா. ஸோ USD JPYயோட வால்யூமை பாருங்கள், இன்றைக்கி 1 டே வால்யூம். ஸோ சூப்பராக கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. இதுவும் அதே லெவல்ஸ் தான். மார்க்கெட் வந்து நான் எஸ்டர்டே சொல்லியிருந்தேன் இங்கே வந்துச்சு அப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அங்கே வந்திருக்கு. பட் நம்ம என்ட்ரி ப்ரைஸுக்கு மார்க்கெட் வரல. ஸோ லெஃப்ட் விட்டுறலாம் ஓகேங்களா. நம்ம ப்ராப்பரான என்ட்ரி இங்கே இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி 78% ரீட்ரேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இல்லைனா விட்டுருங்க இணைய பொறுத்தளவு. அப்போ தான் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட்டப் கிடைக்கும் இந்த லெவலில். ஸோ நாளைக்கு கோல்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கோல்டில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நான் USD CHF பொறுத்தளவு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனோன்னா என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் பாருங்கள், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா. ஸோ இங்கே டேப் ஆகிட்டு மார்க்கெட் 5 மினிட்ஸில் பார்க்குறோம். 50 மினிட்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் ஓரளவு ஓகேங்களா. ஸோ 50 மினிட்ஸில் ஃபேர் வேல்யூ கேப்பா இங்கே இருக்குது இந்த லெவலில். ஸோ அங்கே டேப் ஆன உடனே மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு டேப் ஆன உடனே மேலே போகணும் ஓகேங்களா. அதான் கன்ஃபர்மேஷன். பட் மார்க்கெட் வந்து மேலே போகலை, கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ட்ரிஸஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலை, அப்படியே விட்டாச்சு ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து சாட்டர்டே வீடியோஸில் நான் கிளியராக ப்ராப்பராக எல்லாத்தையுமே 1 பை 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்துருப்பீங்க. நாளைக்கு இந்த கோல்டையுமே நான் சொல்கிறேன், ப்ராப்பராக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்டில் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்கன்றதை அதையும் டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா.
ஸோ டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.